மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கிறோம்னா, கருவலூர்கிட்ட நம்மளுக்கு ஒரு சப்ளையர் இருக்கிறாரு. அவர்கிட்ட ஒரு 400 கிலோ நூல் கொடுத்தாரு. அதை ஏற்றிட்டு இப்போ நம்ம குடோனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறோம். ஸோ அதை தான் ஒரு வீடியோவாக எடுத்து நம்ம போடலான்ட்டு இப்போ ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நூல் கையில் பிரித்த நூல் லோக்கலில் இருந்தால் சொல்லுங்கள், நம்ம வண்டி நேராக வந்து எடுத்துக்கோம் அப்படின்னு. அதனால் இப்போ ஒரு கருவலூர்கிட்ட இருக்கிறவர் நம்மளுக்கு இதோட ஒரு 4-5 டைம் ஆச்சு சப்ளை பண்ணிகிட்டே இருக்கிறார். ரெகுலராக நல்ல முறையாக சப்ளை பண்ணுறாரு. இதுதான் அவருடைய நூல் பாருங்கள். 400 கேஜி மினிமம் இருந்தால் நேரிலே வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்காட்டிக்கு 400 கேஜி லோடு பண்ணி நம்மளுக்கு கொடுத்துட்டாப்புல. நம்ம வண்டியில் ஏற்றியாச்சு. நீங்கள் அப்படியே குடோனுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஏற்றும் போதே வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். அங்கே கொஞ்சம் மழை வர மாதிரி இருக்கிறதுனால அவசரமாக ஏற்றிட்டு இருந்தோம். அவரும் கொஞ்சம் தறி ஓட்டுறாரு. அதனால் இதையும் பார்த்துட்டு அதையும் பார்க்க முடியல. நேரமாச்சுன்ட்டு அவர் ஏற்றி விட்டு தறி ஓட்டுறதுக்கு போயிட்டாப்புல. இப்போ நம்ம இந்த லோடு ஏற்றிட்டு நம்ம ஊருக்கு போயிட்டுருக்குறோம். பாருங்கள், எல்லாம் சுற்றி மழை வர மாதிரி இருக்குது. பயங்கர மேகமூட்டமாக இருக்குது பாருங்கள். நான் பேசுகிறதே காற்று பயங்கரமாக அடிக்குது. உங்களுக்கு சரியாக கேட்குமா என்னன்னு தெரில. இந்த மாதிரி ஈரோடு, திருப்பூர் இந்த மாதிரி லோக்கல் ஏரியாவில் யாராவது கையில் பிரித்து இந்த மாதிரி ஸ்டாக் வச்சுருந்தீங்கன்னா நேர்லேயே வந்து எடுத்துக்கலாம். திருப்பூரில் என்ன ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அதே ரேட்டுக்கு எடுத்துக்கலாம். சரிங்களா? நம்மளுக்கு தேவையானதெல்லாம் டார்க் கலர் அதிகமாக இருக்கக்கூடாது. பாருங்கள், எல்லாம் லைட் கலராக கொடுத்துருக்குறாரு. கருப்பு, நேவி ப்ளூ அதிகமாக இருக்கக்கூடாது. லைட் கலராக அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்துன்னா நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. சரிங்களா? நான் என்னால் முடிஞ்ச சப்போர்ட் உங்களுக்கு பண்ணுறேன். நீங்கள் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் எனக்கு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.